ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெஞ்ச் லைஃப் வெப் சீரிஸோட 3rd எபிசோட். லாஸ்ட் எபிசோடோட முடிவுல ரவி, மீனாட்சி, பாலு 3 பேருமே டிஃபரெண்டான பிரச்சனையில மாட்டிருப்பாங்க. சோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல மீனாட்சி எப்படியோ தியேட்டர்ல இருந்து தப்பிச்சு ஸ்ட்ரைட்டா அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அங்க வந்தது மட்டும் இல்லாம அவங்கள பார்க்க வந்த ஃபியான்சியை மீட் பண்ணிடுவாங்க. அவர்கிட்ட மீனாட்சி, எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு, சோ எங்க அம்மா கிட்ட நீங்களே என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லுவாரா, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணா நம்ம 1 மந்த் பேசி பார்க்கலாம் சொல்லுவாரு. பட் ஆனா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தியேட்டர்ல இருந்து வெளியில வர ரவிக்கு அவங்க வைஃப் நிறைய தடவை கால் பண்ணிருப்பாங்க. என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறவ பக்கத்துல இருக்க அவங்க ஃப்ரெண்ட் நான் தான் ஸ்டேட்டஸ் போட்டேன்றுவாங்க. இதுக்கு பயந்துட்டு ஐயோ அவகிட்ட போய் வேற சொல்லிட்டுமா, எப்படி சமாளிக்க போறோம் சொல்லிட்டு வீட்டுக்கு போவாரு. பட் அவங்க வைஃப் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே இவரே வாண்டடா சொல்லிடுவாரு, இந்த மாதிரி டீம் அவுட்டிங் போனோம், தியேட்டருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுவாரு. சோ அங்க சீன் கட்டாயி அடுத்தது ஆபீஸ் தான் காட்டுவாங்க. அங்க பாலு ரொம்ப குஷியா இருப்பாரு, எப்படியோ பெஞ்சில் மூவ் ஆக போறன்ற சந்தோஷத்துல இருப்பாரு. ஏதோ ஒரு பெருசை மட்டும் கன்வின்ஸ் பண்ணா போதும் பெஞ்சில் மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. தென் தூரத்துல ஈஷா பார்த்துட்டு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க இதுல ஒரு வேக்கண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எங்க இதுல ஒரு பெஞ்சில் ஒருத்தர் இருக்கான், அவன் எடுத்துக்கீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. பாலோட லைஃப்ல எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்பாரு. தென் மீனாட்சி ப்ரொடியூசர் கிட்ட கால் பேசிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாப்பிள்ளை நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டியாமே, சரி பரவாயில்ல இன்னும் நிறைய ப்ரொஃபைல் இருக்கு, நீ எல்லாரையும் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் 1 மந்த் அந்த மாப்பிள்ளை கிட்டே பேசி பழகி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இவங்க லைஃப் இப்படி போறத பத்தி பிரசாத் சார் கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ எல்லாத்தையும் ஃப்ரீயா விடு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லிருக்காங்களா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, மத்ததெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த சீன் இங்க முடிய பிரசாத் சாருக்காக பாலு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டு பெஞ்சுக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு. சோ பாத்தீங்கன்னா தன்னோட கொலீக்ஸோட நல்லா ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அன்னத்த தூரத்துல பாத்தீங்கன்னா பிரசாத் சாரையும் பாத்துருவாரு. சார் வாங்க சார் சொல்லிட்டு நல்லா வெல்கம் பண்ணிட்டு நல்லாவே கவனிப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா பிரசாத் சாருக்கு இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி தோணும். சார் என்ன சார் சொல்றீங்க, என்ன எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரு கேட்பாரு. இல்ல உன் பேர் பாலு தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆமா சார், நீ தான் அந்த ரவியையும் மீனாட்சியும் கெடுத்து வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே காண்டாயிடுவாரு. இந்த ஆபீஸ் பொறுத்தவரை நான் யாருக்கு வேணா ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேவலமான ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. பாலுக்கு வேற வழியே இல்ல, பெஞ்சுக்கு மூவ் ஆகணும்னா கண்டிப்பா பிரசாத் சாரை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். சோ பிரசாத் சார் இப்படி ஹெல்ப் பண்ணாம போறதுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா ரவி தான் பாலு பத்தி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இதனால காண்டான ரவியை பிடிச்சி பாத்தீங்கன்னா பாலு சம கிளின்னு கிழிச்சிட்டு இருப்பாரு. நீ உதவி செய்யலாலும் பரவாயில்ல, ஏன்டா ஒப்பத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னா நல்லா திட்டி விட்டுருவாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஈஷாவை பிக்கப் பண்றதுக்கு ஒரு வழி கிடைச்சது. அதையும் இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா பாலாகிட்டான், நான் இப்ப எப்படி அந்த ஆளை போய் கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அங்க பேசிட்டு இருப்பாங்க. தென் வீட்டுல ரவி கோவா போற பிளான பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி அவங்க வைஃப் வந்துருவாங்க. சோ அவங்க வைஃப் பாத்துறாங்கன்றத எப்படியாச்சும் சமாளிக்கணும்ன்றதுக்காக இவர் என்ன சொல்லுவாருன்னா, கொல்கத்தாக்கு ஆபீஸ் விஷயமா போறதா அப்படி பிளேட்டை மாத்திடுவாரு. இதை வந்துட்டு அவங்க வைஃபும் கேட்பாங்க. இல்ல நான் கொல்கத்தா தான் போறேன் சொல்லிட்டு அப்படின்னு சமாளிச்சிருவாரு. தென் எங்க போறீங்க சொல்லிட்டு கேட்கறப்ப இந்த மாதிரி பாலனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாத் சார் வீட்டுல தான் ஒரு மீட்டிங் போடுவாங்க. பாலு அங்க வச்சுட்டு எப்படியாச்சும் அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் கூட பேசிட்டு இருப்பாரு. பாலுவும் பிரசாத் சார் கிட்ட எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சார் நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் நம்ம ஆபீஸ்ல, அவ பேரு ஜெகதீஸ்வரி அப்படின்னு சொல்லுவாரு. ஜெகதீஸ்வரி பேரை கேட்ட உடனே அங்க இருக்கிற மீனாட்சிக்கும் ரவிக்கும் செம ஷாக் ஆயிடும். ஜெகதீஸ்வரின்றது பிரசாத் சாரோட பொண்ணோட நேமாச்சே, இவன் யார சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே மீனாட்சி கேட்பாங்க, அண்ணா நீங்க லவ் பண்றது ஈஷா தானே? அது ஈஷான்றது ஆபீஸ்லடா, ஆனா உண்மையோட நேம் பாத்தீங்கன்னா ஜெகதீஸ்வரி தான். நம்ம லவ் பண்றோம்னா அந்த பொண்ணை பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பாலு அவங்க கெட்டா சொல்லுவாரு. ஆனா பாவம் அந்த பொண்ணோட அப்பாவே பிரசாத் சார்ன்றது பாலுக்கு தெரியவே தெரியாது. பிரசாத் சாருக்கு நார்மலாவே பாலுவை பிடிக்காது. இப்ப தான் பொண்ணு இவன் லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இவன் கண்டிப்பா பெஞ்சுக்கே மூவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ருவாரு. அண்ட் ரவியும் மீனாட்சி தனியா கூப்பிட்டு எந்த காரணத்து கொண்டு என் பொண்ணு தான் ஜெகதீஸ்வரின்னு சொல்லிட்டு இந்த பாலுக்கு தெரியவே கூடாது, இதை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அண்ட் ரவியோட ஒய்ஃப் இந்த மாதிரி மாமா என்கிட்ட போய் சொல்லிட்டு கோவாக்கு போறாரு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல சொல்லிட்டு அவங்க தம்பி கிட்ட புலம்புவாங்க. அதுக்கு அவங்க தம்பியும் எதா இருந்தாலும் நம்ம உடனே முடிவு எடுக்க வேணாம், ஆதாரத்தோட முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. அண்ட் ஆபீஸ்ல ஈஷா கிட்ட அவங்களோட HR பாத்தீங்கன்னா வெட்டிங் கார்டு தருவாங்க, இந்த மாதிரி எனக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு. அதுல மாப்பிள்ளை பேரை பார்த்துட்டு ஈஷா செம ஷாக் ஆயிடுவாங்க. இவனா சொல்லிட்டு, என்ன இவனான்ற, இல்ல இவரா பேர் எங்க கேட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புவாங்க. தென் HR எல்லாமே சடனா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நீ கண்டிப்பா மேரேஜ்க்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸை பத்தின ஒரு ஃபுட்டேஜ் வேணும், கண்டிப்பா நீ அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு, கிளைண்ட் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஈஷாவும் உடனே மீனாட்சி கிட்ட போயிட்டு உனக்கு எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ல இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, சோ நம்மள ஆபீஸை பத்தின ஒரு ஃபுட்டேஜ் நீ ரெடி பண்ணி கொடு, இதுதான் உனக்கு தர வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதனால பாத்தீங்கன்னா மீனாட்சி ரொம்பவே காண்டாயிடுவாங்க. ஆல்ரெடி ஒர்க் பிரஷர் இருக்கு, இதுல வேற எக்ஸ்ட்ரா வேற வேலை தராங்க, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரசாத் சார் என்ன சொல்லுவாருன்னா, இதே நீ அட்வான்டேஜா எடுத்துக்கோ, ஆபீஸோட காசுலயே நீ உன்னோட ஷார்ட் ஃபிலிமே எப்படியாச்சும் எடுத்து முடிச்சிரு அப்படின்ற மாதிரி டபுள் ஐடியாவா சொல்லுவாரு. தென் அதுக்கேற்ற மாதிரி ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா கேரக்டர் எல்லாம் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாருக்கு எந்த ரோல் தரலாம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அங்க செலக்ட் ஆவாங்க, நிறைய பேர் கிரிஞ்சு பண்ணுவாங்க. அதே நேரத்துல ரவியோட ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா ரவியை சும்மா கேள்வி கேட்டு கொண்டுட்டே இருப்பாங்க. அண்ட் மீனாட்சிக்கு பாத்துருக்க மாப்பிளையும் பாத்தீங்கன்னா சும்மா மீனாட்சி கால் பண்ணிட்டு மீட் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு கேட்டே இருப்பான். இதனால பாத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இருப்பாங்க. தென் கடைசியில இப்ப அப்பா ரோலுக்கு சூஸ் பண்றதுக்காக நம்ம பிரசாத் சார் நடிக்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மீனாட்சி கேட்டிருப்பாங்க. அவரும் பாத்தீங்கன்னா போய் உட்காந்து நடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. பட் ஆனா அதுவும் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவரோட ரியல் லைஃப்ல நடந்த இதே பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்டா எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அழுதுருவாரு. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே கண் கலங்கிடுவாங்க. பிரசாத் சார் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணனால இப்ப கதையே மாத்தி அவர் லீடா வச்சு பிளே பண்ணலாம் சொல்லிட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு மீனாட்சி முடிவு பண்ணிடுவாங்க. அட் தி சேம் டைம் பிரசாத் சாரும் தன்னோட மகளுக்கு கால் பண்ணிட்டு எப்படி இல்லாம பேசணும்னு நினைப்பாரு. ஆனா அவங்களும் கண்டிக்கவே மாட்டாங்க. அண்ட் பாலு ஆடிஷன் நடக்கிற அதே இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பிரசாத் சாரை கன்வின்ஸ் பண்ண பாப்பாரு. பிரசாத் சார் இவனோட தொல்லை தாங்க முடியல, நீ பெஞ்சுக்கு தானே மூவ் ஆகணும், மூவ் ஆயிக்கோ, உன் ப்ராஜெக்ட் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இதனால
இதனால பாலு செம குஷி ஆயிடுவாரு. அண்ட் கோவாக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரவியும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டு. அண்ட் போன் எடுக்காம மீனாட்சி ரொம்பவே அவாய்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாப்பிளைய. அவர் ஸ்ட்ரைட்டாவே வந்து பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு பெரிய டேரக்டர் ஆகணுன்ற ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ திருந்த மாட்டேன், நான் இதை எல்லாத்தையும் போய் உங்க அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவர் அங்கிருந்து கிளம்புவாரு. எங்க அம்மா கிட்ட சொல்ல வேணாம் சொல்லிட்டு இவங்க பின்னாடி கெஞ்சிட்டே வருவாங்க. தென் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்ட்ரைட்டா எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே மீனாட்சிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். அவங்க அம்மாவும் அந்த பையனை பார்த்தா ரொம்பவே நல்லவனா தெரியுதான், எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சொல்லிட்டாங்க, சோ நீ ரெடியா இரு எங்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு உடஞ்சே போயிடும். ரவி இந்த இடம் மிஸ் ஆகாது, எல்லாரும் கோவாக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுவாரு. அண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து பெஞ்சுக்கு போற நம்ம பாலு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியா இருப்பாரு. அங்க இருக்க கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் ஜாலியா பம்பு எடுத்துட்டு நான் கிளம்புறேன், நீங்களும் வெளியில வந்துட்டு வேற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. ப்ராஜெக்ட்குள்ள டீம் லீடரா வர பிரசாத் சார் கிட்ட காலைல விழுவது குறையா நன்றி தெரிவிப்பாரு பாலு. அண்ட் ரொம்ப நாளா போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுன்ற சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா ரவியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. ரவி பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வர சொல்லிட்டு போவாரு. தென் ரிட்டர்ன் வந்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரவியோட ஒய்ஃப் அங்கதான் இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு செம ஷாக் ஆயிடும். என்ன நம்ம கோயிலுக்கு தானே போறோம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல வீட்டுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ரெக்கடா பேசுவாங்க. அண்ட் பாலுவும் பிரசாத் சார் கிட்ட நீங்க பண்ண ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன், உங்களால தான் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப பெஞ்சுக்கு போறேன், இதனால என் லைஃபே மாற போகுது, ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புவாரு. இவரும் பாத்தீங்கன்னா நீ போனா போதும்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா வெளில போறப்ப அங்க ஈஷா வந்துருவாங்க. ஈஷா கிட்ட என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல நீங்க இருக்கிற ப்ராஜெக்ட் இப்ப நான் தான் மேனேஜரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி சரி ஓகே ஓகே போங்க சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா வெளில வந்துருவாரு. என்னது ப்ராஜெக்ட்டுக்கு மேனேஜரா வந்திருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற டீம்ல இவங்க தான் மேனேஜரா இருக்க போறாங்க, அங்க டீம் லீடரா இருக்க போது பிரசாத் சார் தான். இவர் அது தெரியாம வெளியில வந்துட்டாரு. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சா நடக்கிறதுலாம் வேற ஒண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு வெளியில இருந்து பாத்துட்டு இருப்பாரு. உள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு பிரசாத் சார் ஒரு நக்கலான லுக்க விடுவாரு. சோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணதே பாத்தீங்கன்னா நம்ம பிரசாத் சார் தான். சோ இங்க ஒரு வில்லத்தனமான லுக்கோட பாத்தீங்கன்னா இங்க எபிசோட முடிக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட்.